இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. ஆடம் மின்டர் என்பவர் தேவையற்ற பழைய பொருட்களை வாங்கும் விற்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். பழைய தேவையற்ற பொருட்களை வாங்கும் விற்கும் தொழில் செய்பவரின் மகனான இவர் அப்பொருட்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக உலகமெங்கும் சுற்றினார். பழைய தேவையற்ற பொருட்களால் நிறைந்த கோள், அதாவது ஜங்க்யார்ட் பிளானட் என்ற அவரது புத்தகத்தில் இக்குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் தொழிலில் பல கோடி டாலர் கிடைக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். உலகம் எங்கும் உள்ள தொழில் முனைவர்கள் பயன்படுத்த இயலாது என கொட்டிவிட்ட தாமிர கம்பிகள், காரின் பாகங்கள், அழுக்கான கந்தை துணிகள், உடைந்த பிளாஸ்டிக்குகள் இவைகளை சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்து மிகவும் பயனுள்ள புதிய பொருட்களை உண்டு பண்ணுவது எப்படி என்று குறிப்புகளை தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் பல கோடி லாபம் ஈட்டலாம் என்று கூறியுள்ளார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பவுல் அவரது வாழ்க்கையை இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவுடன் அவரது திறமைகளையும் வெற்றிகளையும் குப்பையோடு ஒப்பிடுகிறார். ஆனால் இயேசு அவற்றை பயனுள்ள புதியவையாக மாற்றிவிட்டார். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் கூறினார். யூத மார்க்கத்தின் நியாய பிரமாணங்களில் பயிற்றுவிக்கப்பட்ட பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மேல் கோபம் கொண்டு மூர்க்கமடைந்தார். கிறிஸ்துவினால் புதிதாக மாற்றப்பட்ட பவுல் அவரது பழைய மூர்க்கமாக செயல்பட்ட உடைந்து போன சிக்கலான வாழ்க்கையை பிறர் மேல் அன்பு காட்டும் கிறிஸ்துவின் அன்பாக கிறிஸ்து மாற்றிவிட்டார். உங்களுடைய வாழ்க்கையை பயனற்ற செயல்களால் ஆனது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த பயனற்ற செயல்களை தேவன் எப்பொழுதும் மீட்டெடுத்து புதுப்பிக்கும் பணியில் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். நமது வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நம்மை புதிதாக மாற்றி அவருக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக மாற்றி அமைப்பார். ஆம் பிரியமானவர்களே, பள்ளத்தில் தான் குப்பைகளை அதிகமாக கொட்டுவார்கள். உங்களை குப்பை, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று அனைவரும் தூஷிக்கிறார்களா? உங்களுக்கு சிறு மதிப்பு கூட கொடுக்காமல் குப்பையை போல தள்ளப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். குப்பைகளை கொட்ட கொட்ட பள்ளம் மேடாகி தரைக்கு மேலாக வந்துவிடும், உயர்ந்து காணப்படும். ஒதுக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். பயனற்ற குப்பையை போன்ற உங்கள் வாழ்வை பயனுள்ளதாக்குவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் ஆண்டவரே அப்பா உலகத்திற்கென்று பயன்படுத்தாமல் அவைகளை குப்பையாக எண்ணி ஆண்டவரே அப்பா பாடுகிற திறமைகள், ஆண்டவரே இசை வாசிக்கிற திறமைகள், ஆண்டவரே பேச்சு தாளந்து கத்தாவை இவற்றை ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நாளிலே நீ உணர்த்துவீராக ராஜா. ஆண்டவரே சினிமா பாடல்கள், ஆண்டவரே சினிமாவுக்கு இசையமைப்பது, இப்படிப்பட்ட ஆண்டவரே வாஞ்சைகளை அவர்களை விட்டு எடுத்து விட்டு ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்கு மாத்திரம் ஆண்டவரே என்னுடைய தாளந்துகளை பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.